இப்போ என்டர்பிரைஸ்ல போயிட்டு ரோல்ஸ்ன்னு கிளிக் பண்ணா இங்க ரோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல ஃபில்டர் பை ஆல்னு கொடுக்கலாம். இப்போ நமக்கு இது ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி கொடுத்துக்கலாம். ஒரு புதுசா ஒன்று ஆட் பண்ணி நம்ம வெளியில கொண்டு வந்துட்டு அது கம்பெனி பேர் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில ஆட் பண்ணா அது கீழே கீழே வரும். ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர் இதெல்லாம் ரோல்ஸ். அப்ப இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நம்ம ரிசோர்சஸ் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்றப்ப சேர்த்து இம்போர்ட் ஆயிடுது. ஓகேவா? இந்த பியூஐஏன்றது புக்ல இருக்க ப்ராஜெக்ட். அதை நான் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்றப்ப இதெல்லாம் சேர்த்தே வந்து இம்போர்ட் ஆயிருக்குது. அப்ப ஆர்கிடெக்ட் என்ற ரோல்ல மானஸ், பார்த்திபன், விஜய் என்றவங்க இருக்காங்க. இந்த 3 பேரும் ஆர்கிடெக்ட் பிரைமரி ரோல். ஆனா அவங்க சிவில் இன்ஜினியரா கூட இருக்கலாம். ஸோ எனி பர்சன் கேன் ஹாவ் டியூவல் ரோல். ம், ம். ஓகேவா? ஆனா லைக் ஒன் ரோல் கேன் பி ஷேர்டு பை மெனி பீப்புள். இந்த 3 பேரும் சிவில் இன்ஜினியர் இல்லைன்னா ஆர்கிடெக்ட். அது பிரைமரி ரோலா டியூவல் ரோலா காமிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொஃபிஷியன்சி, இந்த 5 லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி வச்சுக்கிறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இங்க ரிசோர்ஸ் ஆட் பண்ணுவோம். ரிசோர்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப ஆட் பண்றப்ப டைரக்டா ரிசோர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரோல் ஆட் பண்ணிட்டு நம்ம ரிசோர்ஸ் ஆட் பண்ணலாம். அதனால தான் ரோல் இந்த 2 ஆப்ஷனுக்காக. இப்போ டைரக்டா ரிசோர்ஸ் ஆட் பண்றது ஒரு ரகம், ரோல் ஆட் பண்ணிட்டு ரிசோர்ஸ் அதுக்கு பேஸ் பண்ணி ரிசோர்ஸ் ஆட் பண்றது இது இந்த 2. இப்போ புரிஞ்சுதா ரோல்னா என்னன்னு? ஓகே, புரிஞ்சு புரிஞ்சு ப்ரோ. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா ரிசோர்ஸ்னு ஆட் பண்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பார்த்திபன் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைரக்டா ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள்ன்றதுனால 10ன்னு எடுத்துக்குது. இதுதான் பட்ஜெட்டட் யூனிட்ஸ். அது அது இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் யூனிட்ஸ்னு வருது. ஓகேவா? ஆனா இதுக்கு பதிலா நம்ம டைரக்டா பண்ணாம ரோல் ஆட் பண்றோம் ஃபர்ஸ்ட். ரோல் வந்து எனக்கு இதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வேணும், ஒரு சிவில் இன்ஜினியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டட் யூனிட்ஸ் வந்துடுது அந்த டேட் பிரகாரம், ஒரு நாள் கேலண்டர் ஹவர்ஸ். ஆனா இதுல நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு யார் வேணுமோ அவங்க. இப்ப இது வந்து ரோல் பேஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதாவது ரோல் மட்டும் ஆட் பண்ணிட்டோம், அசைன் பை ரோல். இப்ப இதுல பாருங்க ஆர்கிடெக்ட் 3 பேர் தான் இருக்காங்க. அப்ப நான் விஜய் என்றவரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அதே போல ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அசைன் பை ரோல் பிரசாந்த் என்றவர் நான் அசைன் பண்றேன். So இந்த மாதிரி ரோல்ஸ் ஆட் பண்ணி ரோல் பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இது ரியல் டைம் சுச்சுவேஷனுக்கு உதவும். ஓகேவா? டைரக்டா ரிசோர்ஸ் ஆட் பண்றது, ரோல் ஆட் பண்ணிட்டு ரோல் பேஸ் பண்ணி ரிசோர்ஸ் ஆட் பண்றது. இப்போ இது வந்து நம்ம மாத்தணும்னா மாத்திக்கலாம். மேபி அன்னைக்கு வந்து அந்த பிரசாந்த் என்றவர் 5 மணி நேரம் போதும்னா 5 மணி நேரம் போதும். இவர் வந்து 12 மணி நேரம் வேணும்னா 12 மணி நேரம். அது நம்ம கொடுத்துக்கணும். இது வந்து யூனிட்ஸ்ன்றது ஹவர்ஸ். 12 ஹவர்ஸ் வந்து விஜய் ஒர்க் பண்ண போறாரு, பிரசாந்த் என்றவர் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம ஐஎஸ். மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கஸ்டமைஸ் காலம்ல போயிட்டு இதெல்லாம் பிளான்டுன்னு வருது இம்போர்ட் பண்ணதுனால. ஆக்சுவலா பட்ஜெட்டட்னு இருக்கும் எல்லாத்துலயும். இப்போ பட்ஜெட்டட் டோட்டல் காஸ்ட் வருது பாத்தீங்களா? இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம், அதனால வருது. இது மீட்டிங்ன்றதுனால ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இல்ல. நான் என்ன பண்றேன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது புரியுது இல்லையா எப்படி நம்ம அசைன் பண்றோம்னு? இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்க்கு மட்டுமே டோட்டல் காஸ்ட் பாருங்க. இப்ப செகண்ட் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம இங்க வந்து ரிசோர்ஸ் கொடுத்து அந்த பட்ஜெட்டட் யூனிட்னு மாத்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்க காஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க டோட்டல் காஸ்ட்ன்றது ஒட்டு மொத்தமா. எக்ஸ்பென்ஸ்ன்றது சொல்றேன். இப்போ வந்து லேபர் மட்டும் இது, மெட்டீரியல் இந்த மாதிரி 3 விதமான ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்ல, லேபர், மெட்டீரியல், நான் லேபர்னு.
அது அசைன்மெண்ட் சேர்த்து நமக்கு இங்க வருது. இது வந்து இதெல்லாம் ஆட் பண்ணாதான் இந்த அமௌண்ட், இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணா. இப்போ இது வந்து எங்க கொடுத்துருப்போம்னா WBS கிரியேட் பண்றப்ப ஒரிஜினல் பட்ஜெட் கொடுத்துருப்போம். இப்போ இதுல WBS நான் கிளிக் பண்ணிட்டேன். நம்ம ஒர்க் பிரேக் டவுன் பார்த்தோம் இல்லையா, இங்க பாருங்க டோட்டலா பட்ஜெட்ல 50 மில்லியன் கொடுத்தோமா எஸ்டிமேஷனு. அது வந்து பாருங்க இப்போ ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 52 இருக்குது. பரவாயில்ல, இதுதான் எஸ்டிமேஷன், இதுதான் ரியல். இதை வச்சுதான் நம்ம பேஸ் லைன் போடுவோம். எக்ஸ்பென்ஸ்ன்றது என்ன? ரிசோர்ஸ்ல லேபர், மெட்டீரியல், நான் லேபர் இருக்கு. எக்ஸ்பென்ஸ்ன்றது நான் ரிசோர்ஸ் காஸ்ட். அப்ப அதுக்கு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுல போயிட்டு எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் இங்க வரும். எக்ஸ்பென்சஸ் இப்போ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ன்றது இதுக்கு இருக்குது. இது பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் என்ன, அந்த ஐட்டம் வந்து நம்மள டைப் பண்ணலாம். கன்சல்டிங்னு ஒரு நேம், அது கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லீகல் அண்ட் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில வருது. அக்ரூவல் டைப் பண்றது யூனிஃபார்மே கொடுத்துருக்கோங்க, ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கும். இது எல்லாமே நான் ரிசோர்ஸ் காஸ்ட். ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், இல்லைன்னா ஒரு ட்ரக் போயிட்டு வரீங்க, டிராவலிங் அலவன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நான் ரிசோர்ஸ் காஸ்ட் போட்டு வைக்கணும். அதுவுமே அந்த ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ண எக்ஸ்பென்சஸ். அப்ப ரிசோர்ஸ் காஸ்ட்ன்றது மெட்டீரியல், லேபர், நான் லேபர் அதுக்கு வருது. நான் ரிசோர்ஸ் காஸ்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ்ல போடணும். இது ரெண்டும் இங்க இருக்கும், இங்க இங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஓவர் ஆக்டிவிட்டி போடுறதுனால ஒரு 10% தான் முடிச்சிருக்குதுன்னா 10 × 10%, அப்ப அது நமக்கு 1000ன்னு எடுத்துக்கும். இதுவே ஸ்டார்ட்னு கொடுத்துட்டா 10% முடிஞ்சா கூட ஒட்டு மொத்தமா எடுத்துக்கும். அப்ப எண்டுன்னு கொடுத்தா 99% ஆனா கூட 0 தான் எடுத்துக்கும். அப்ப 100% ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனாதான் உங்களுக்கு எண்டுன்னு கொடுத்ததுனால காஸ்ட் கன்சிடர் பண்ணும். இல்லைன்னா அது டிஃபால்ட்டா அது உங்களுக்கு யூனிஃபார்ம் ஓவர் ஆக்டிவிட்டி கரெக்ட். நம்ம ஆக்சுவல் 10% போடுறப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்சுவல் காஸ்ட் அதுவே எடுத்துக்கிட்டே வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு மேபி கூடவோ குறையோ வந்து அதை நம்ம அப்டேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஷெட்யூலிங்ன்றது டைம்க்கு காஸ்ட் வைஸ் நம்ம ரிசோர்சஸ் எக்ஸ்பென்சஸ். இப்ப இந்த டைம் அண்ட் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, 52 மில்லியன். அதுக்கப்புறம் 370 இந்த டேட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன, பேஸ் லைன் தான். அப்ப ஒர்க் ஃப்ளோல நான் அதனாலதான் பேஸ் லைன் சொல்லியிருப்பேன் ரிசோர்சஸ்க்கு அப்புறம் உடனே. உங்களுக்கு இதுல பேஸ் லைன் வந்து இங்க பார்ஸ்ல போயிட்டு நம்ம எடுத்துப்போம். இது வந்து இங்க இருக்கும். இல்லைன்னா நான் டிஃபால்ட்னு கொடுக்குறேன். டிஃபால்ட் கொடுத்து உங்களுக்கு பேஸ் லைன் வராது. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்றப்ப ரிலேஷன்ஷிப் லைன் போயிடும். அதை நீங்க கொடுத்தா வரும். இங்க ஒரு ஐகான் இருக்குது. ஓகேவா? அதே நேரத்துல இப்ப பேஸ் லைன் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு மெயின்டைன் பேஸ் லைன். இங்க பாருங்க, இன்னும் பேஸ் லைன் எதுவும் இல்ல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவல்ஸ் போடணும். இப்போதைக்கு இது வரையும் புரிஞ்சதா? ஓகே ப்ரோ. ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒர்க் ஃப்ளோல இபிஎஸ் ஓபிஎஸ்ல இருந்து. ஓகே. இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணதா ப்ரோ? பியூஐ பேரண்டல் யூனிட் ஆமா ஆமா, இன் இது இந்தியா. வந்து புக்ல இருக்க எக்ஸசைஸ் நான் வந்து செக் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா இது வருதா இல்லையான்னு. மேபி ஒரு சிலர் மிஸ்டேக்ல இதெல்லாம் மாறுது இல்லையா, டக்குன்னு நான் இந்த நம்பர்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன் எங்க மிஸ்டேக் இருக்குன்னு. அதனால நான் ஸோ இம்ப்ரூவ் இதை பண்ணி நம்ம வச்சிருக்கேன். ஓகே. ஸோ புக்ல இருக்கிறது ஃபாலோ பண்ணா நம்ம இதை பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் வரும் உங்களுக்கு. இதுல வந்து பாருங்க கிரிட்டிக்கல் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு வருது. அந்த புக்கு கிட்டத்தட்ட நமக்கு இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. லைன் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இது கண்டிப்பா இருக்கும் ஒரு 100க்கு மேலேயே. இதான ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான். ரியல் டைம்ல எல்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. இங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல, 67 தான் இருக்குது ஆக்டிவிட்டிஸ். அதுல வேற ஒர்க் பிரேக் டவுன்ஸ் எல்லாம் வேற ரோல வருது. அரௌண்ட் 50 ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான். ஆமா.
இது அப்பப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்கல் எரர் வந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு நீங்க இங்க கொடுங்க, அங்க கொடுத்தும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் லைன் மிஸ் ஆகுதுன்னா ஃபைல் ரெஃப்ரெஷ். நம்ம இது பார்த்துருக்கோமா ஃபைல் ரெஃப்ரெஷ்? இதுக்கு முன்னாடி F5 தான் ஷார்ட் கட் இதுக்கும். ம் கொடுத்துட்டு அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்துடும். அது கிராஃபிக்கல் எரர் தான். ஒன்னு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இதை ஓகே கிளிக் பண்ணுங்க. வரலன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, வந்துடும். அந்த இந்த ரிலேஷன்ஷிப் லைனும் இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல இந்த ரெட் கலர்னா ஓகே. என்ன, கிரீன் கலர்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல கிரிட்டிக்கல் பாத்ன்ற இடத்துல. ரெட்ன்றது கிரிட்டிக்கல். ஆமா, நான் கிரிட்டிக்கல் கிரீன் எல்லாம். அப்ப கிரீன் எல்லாம் நீங்க டிலே பண்ணலாம். அது எந்த நாளைக்கு பண்ணலாம். கிரீன் எல்லாம் டிலே பண்ணலாம்னா இந்த நம்பருக்கு தான். இப்ப இது பாருங்க, அந்த 59 ரெட்டோடைய நம்பர்ஸ் உள்ளார. இல்ல இல்ல அப்படி கிடையாது. இந்த கிரீன்ல தான் உங்களுக்கு டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் இருக்கும். இந்த 58 நாள் நீங்க இதை தள்ளி போட்டாலும் நமக்கு ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகாது. பாருங்க, இந்த ஆ, அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். 59 போட்டா கூட ப்ராஜெக்ட் அஃபெக்ட் பண்ணும். இதுவும் கிரிட்டிக்கல் ஆயிடும். இதுக்கு ஏத்த மாதிரி மத்ததெல்லாம் நான் கிரிட்டிக்கல் ஆயிடும். ஓகே. ஆமா. இப்ப அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு ஜீரோவா இருந்தாலும் இன்னொன்னு வந்து இருக்குது பாருங்க, ரெண்டுமே சேர்த்து இருக்கும். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வருது. ஆனா இங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு ஃப்ளோட்ஸ். ஓகேவா? அதனால இதெல்லாமே பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி தான் வரும் போல. ஃப்ளோட் ரெண்டுமே ஜீரோ வந்தா கிரிட்டிக்கல், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? இது வந்து யூட்டிலிட்டி பில்டிங் எக்யூப்மெண்ட். ஆமா, அதுதானே ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. ரெண்டுமே ஜீரோவா இருந்தா கிரிட்டிக்கல். ஒன்னு ஜீரோவா இருந்தா கிரிட்டிக்கல் கிடையாது. ஏன்னா இன்னொரு இருக்குல்ல நம்பர், அது நான் கிரிட்டிக்கல் தான். ஓகே. அஃபெக்ட் தி இமிடியேட் சக்சஸர். ஸோ இதை நம்ம டிலே பண்ணக்கூடாது. இது டிலே பண்ணா இமிடியேட் சக்சஸர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோட் இல்ல. ஆனா இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பொதுவா ரெண்டுத்துக்கும் சேர்த்து 14 நாள் நம்ம டிலே பண்ணலாம். அப்ப இமிடியேட் சக்சஸர் அஃபெக்ட் ஆகாது. இன் ரிட்டர்ன்ஸ் லைக் டோட்டல் எண்ட் டேட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஓகேவா? அப்ப ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம டிலே பண்ணிக்கலாமா? மேபி உங்ககிட்ட ரிசோர்சஸ் இல்லாத அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்க இதெல்லாம் பண்ணலாம். லாக் போட்டு விடலாம், இல்லைன்னா வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் போட்டு விடலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணல. ஆக்டிவிட்டி டைப்ஸ் பார்த்தோமா இந்த இதெல்லாம்? மைல்ஸ்டோனு, லெவல் ஆஃப் எஃபோர்ட், இதெல்லாம் நினைக்கிறேன். லெவல் ஆஃப் எஃபோர்ட் இது பார்த்துட்டோம்ல. அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப கன்ஸ்ட்ரெயின்ஸும் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. அதை பார்த்திருந்தா கன்ஸ்ட்ரெயின்ன்றது இங்க வந்து மஸ்ட் ஸ்டார்ட், மஸ்ட் ஃபினிஷ், அதெல்லாம் உங்களுக்கு லாஜிக்கோட வேணாம்னா நீங்க மேண்டேட்டரி கொடுக்கலாம். லாஜிக்கோட வேணும்னா நீங்க இதை ஏதாவது கொடுக்கணும். அப்படி லாஜிக் இருந்தாதான் உங்களுக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணி இங்க டேட்டை வந்து உங்களுக்கு அது அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இல்லைன்னா கன்ஸ்ட்ரெயின்ட்னாலே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துமா ஞாபகம் பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு தடவை பார்க்கலாம் மறுபடியும். ஓகே. இல்ல பார்த்தோம் தான், பட் ஆனா இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பார்ப்போமே. ஆனா உங்க சைடுல ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்ன இப்பயுமா வருது? இப்போ ஓகே. ஒரு மாதிரி கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதிரி ஸ்பீக்கர் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓ, அது கொஞ்சம் மவுஸ். அது மவுஸ் வந்து வயரை டச்சா இருந்திருக்கும் போல, அதனால. ஓ, ஓகே 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 இப்போ ஓகே. ஓகே, இந்த டேட் வந்து 6th ஆரம்பிக்கணும். அது வந்து நான் போயிட்டு நான் ஸ்டார்ட் ஆன் கொடுத்து நான் இதை வந்து நான் ப்ரீவியஸ் கொடுத்தா வருமா? கண்டிப்பா வராது. லாஜிக்கே இல்லைல்ல. அது 6th தான் ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அது வராது 3ன்னு கொடுத்தா. இது 3ன்னு கொடுத்து வரணும்னா அப்ப நீங்க மெண்டேட்டரி ஸ்டார்ட் கொடுக்கணும், ஸ்டார்ட் ஆன் கொடுக்க கூடாது. அதுதான் மெண்டேட்டரி கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது வந்து ஃபிளெக்சிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இன்ஃபிளெக்சிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு இருக்கும். செமி ஃபிளெக்சிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி வரும். பட் ஸ்டார்ட் ரிலேட்டட், ஃபினிஷ் ரிலேட்டட், மெண்டேட்டரி கன்ஸ்ட்ரெயின், லேட் கன்ஸ்ட்ரெயின், அது அந்த மாதிரியும் குரூப் பண்ணலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவாய்ட் பண்றது நல்லதுதான். கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு தடவை நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்டை இது வரையும் போட்டுடுங்க பார்ப்போம். டைம் அண்ட் காஸ்ட் கொண்டு வந்துடுங்க. ஷெட்யூலிங் பண்ணி டைமையும் கொண்டு வந்துடுங்க.
அதுக்கப்புறம் காஸ்ட்டும், அதாவது இந்த டேட்ஸ் அது டைம் கீழே தான் வரும். காஸ்ட்டும் கொண்டு வந்துடுங்க. இப்ப இதுல இந்த வர மாதிரி லேபரு, மெட்டீரியல், நான் லேபர், எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அப்ப அதை வந்து மையமா வச்சு நம்ம பேஸ்லைன் போட்டு நம்ம ஆக்சுவல்ஸ் கொண்டு போகலாம். ஸோ இப்போ வரையுமே பாத்தீங்கன்னா 60% வந்து நம்ம பிரைமவராவோட திங்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. நீங்க ஒரு தடவை ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. கண்டிப்பா கண்டிப்பா, அதனால மறுபடியும் ரெக்கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, இப்ப மறுபடியும் வந்து ஏதோ எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. புரியல. மறுபடியும் நான் ஃபுல்லா சின்ன அந்த புக்கு டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணி நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப அந்த அந்த எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். இபிஎஸ்க்கு எக்ஸசைஸ் ஆ, இருக்கு, ஓபிஎஸ்க்கு எக்ஸசைஸ் இருக்கு. நீங்க அது டூல்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லா உட்காந்து படிக்கணும்னு தேவையில்லை. எக்ஸசைஸ் மட்டும் ரெஃபர் பண்ணி அந்த எக்ஸசைஸ் அப்படியே போடுங்க. ஓகே ஓகே. அப்ப 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்க. அது என்ன ஆக போகுது, மிஞ்சி போனா ஒரு ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்தாலே அந்த புக் எக்ஸசைசஸ் இதுவரையும் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் பேஸ் லைன் ஓகே நான் சொல்றேன். நீங்க அதுவே கூட சரிங்க பண்ணிடலாம். நீங்க இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேஸ் லைன்லாம் கூட பார்க்கலாம். ஓகே. சரிங்க ப்ரோ. ஆமா, இதெல்லாம் தாண்டி ஆக்டிவிட்டி கோட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டி கோட்ஸும் நம்ம இங்க வந்து அசைன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் அசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏரியா, ரெஸ்பான்சிபிலிட்டி, டாஸ்க் லொகேஷன் சொல்லிட்டு. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடுது. ஓகேவா? இது வந்து இங்க நியூ கோட் வேல்யூ அவர் மறந்துட்டு இருக்காரு போல, அவரு எனக்கு கொடுத்தவர். இப்ப அதை வந்து சரி பண்ணணும்னா என்டர்பிரைஸ் ஆக்டிவிட்டி கோட்ஸ். இந்த கோட்ஸ் நம்ம எதுக்காக போடுறோம்? இந்த கோட்ஸ் போடுறது எதுக்காகனா ஃபில்ட்ரேஷன், குரூப்பிங், சார்ட்டிங் பர்பஸ்க்காக. லேட்டர் அந்த கோடு பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம்ல. ஆமா. இங்க எல்லாமே வரல போல, அவர் வெறும் கோடு மட்டும் தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்ப அந்த ஏபின்றது அமிதாப் பச்சன், ஏஜேன்றது அஜய், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம போட்டுட்டு ஆக்சுவலா கோடு தான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா அது பண்ணவங்க இதை மறந்துட்டு இருக்காங்க. ஓகே. இல்லைன்னா இம்போர்ட் ஆகுறப்ப ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். இந்த மாதிரியும் சின்ன சின்ன எரர்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால இம்போர்ட் பண்றதுக்கு அப்புறம் பாத்துக்கணும் என்ன வந்திருக்கு வரலன்றதெல்லாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. குளோபல், இபிஎஸ், ப்ராஜெக்ட். இது ஏதாவது ஐடியா இருக்குதா? குளோபல்ன்றது எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இபிஎஸ்ன்றது வெறும் அந்த பர்டிகுலர் டிவிஷனுக்கு மட்டும்தான். அந்த டிவிஷன்ல இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா ப்ராஜெக்ட்ன்றது வெறும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுல நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதையே நம்ம மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க குளோபல்ல தான் கிரியேட் பண்ணணும். அதனால தான் குளோபல்ல கிரியேட் பண்ணிட்டு அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒன் டைம் நீங்க பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. மேபி இந்த ஒரு சிலதெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் மாறும், இபிஎஸ்க்கு மட்டும் தான் மாறும்னா அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதுவும் கன்ஃபியூஷன் குறைக்கும். அதனாலதான் இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். ஆனா இது ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி கிடையாது. ப்ராஜெக்ட்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எல்லாமே குளோபல். ப்ராஜெக்ட்ன்றதே குளோபல் இல்ல, எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ்ன்றது ஒரு என்டர்பிரைஸ் கீழே வருது. இது ஆக்டிவிட்டி கோட்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி வருது. உங்களுக்கு அதுவே ப்ராஜெக்ட் கோட்ல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. நீங்க பாருங்க, எல்லாமே சேர்த்து பொதுவா தான் இருக்கும். இது எல்லாமே குளோபல் தான். சரி, அப்போ ஒரு தடவை பண்ணிடுறீங்களா? இந்த ப்ராஜெக்ட் ஒரு தடவை பண்ணி பாக்குறீங்களா? கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனா இப்ப அதுல போயிட்டு ஷெட்யூலிங்க்கு சக்சஸர்லாம் கொடுக்கணும். சக்சஸர்ல ரிலேஷனும் கொடுக்கணும், லேகும் கொடுக்கணும். இங்க வந்து நம்ம ரிலேஷன்ஸ் மாத்திக்கலாம். லீட்ஸ் அண்ட் லேக்ஸ் இங்க கொடுக்கலாம். இப்ப லீடுன்றது நெகட்டிவ் லேக், மைனஸ்ல கொடுத்தா அது லீடுன்னு கணக்குல வரும், பாசிட்டிவ்ல கொடுத்தா அது லேக் வரும். இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து லேக். ஃபினிஷ் டு ஃபினிஷ், அதுவும் இல்லாம 5 நாள் தள்ளி போகும். ஓகேவா? அதே போல ஒரு சிலதெல்லாம் லீடும் வந்து இருக்கும். அது அந்த புக்ல எக்ஸசைஸ் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணதுனால இதெல்லாமே பாத்தீங்கன்னா டீம்மேட்ஸ் கூட உட்காந்து இதெல்லாம் பாருங்க, நிறைய லேக் தான் போட்டிருக்காங்க. ரேரு நமக்கு லீடும் போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இதுல லீட் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுது? ஃபினிஷ் டு ஸ்டார்ட் இல்லையா? அப்ப அந்த இடத்துல -15ன்னா அந்த 15 நாள் முன்னாடி பின்னாடி தள்ளி போகுது.
அதுதான் உங்களுக்கு இதெல்லாமே இங்க வந்து ஓவர்லாப்லாம் வருது. அது நார்மலா ஷெட்யூலிங் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நெட்வொர்க் டயக்ராம்ல பார்த்தா கூட தெரியும். இப்ப இதுல தெரியுது இல்ல. சோ இது வரையும் ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ.